நடிகர் விஜய் சேதுபதி வாக்களிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். சினிமா பிரபலங்கள் வரிசையில் தற்போது சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வாக்களிப்பதற்காக சேதுபதி வந்திருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை தொடங்கி யார் யாரெல்லாம் திரையுலக பிரபலங்கள் வாக்களித்து வருகிறார்கள் என்பதை பார்த்தோம். அந்த வரிசையில் சேதுபதி வாக்களித்திருக்கிறார். அதே போல் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தனது வாக்கினை நெல்லை வள்ளியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் பதிவு செய்திருக்கிறார். அதே போல் திருச்செந்தூர் தண்டுப்பத்து பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்குப்பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வாக்காளர்கள் பொதுமக்கள் காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக கடமை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், பல்வேறு கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் என பொது வாழ்வில் இருக்கக்கூடிய பிரபலங்களும் கூட தங்களது வாக்குகளை வாக்குச்சாவடிகளுக்கு வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் காலை தொடங்கி நடிகர் அஜித், நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் சிவகார்த்திகேயன், தற்போது நடிகர் விஜய் சேதுபதி, சரத்குமார், ராதிகா, இயக்குனர் சுந்தர்சி என பல திரையுலக பிரபலங்கள் வாக்களித்ததை நாம் பார்த்தோம். அதே போல் அரசியல் கட்சி தலைவர்கள் வரிசையில் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்தில் காலை முதல் ஆளாக சென்று அவர் வாக்குப்பதிவு செய்தார் என்பதை பார்த்தோம். அதே போல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் வந்து அவர் வாக்கினை பதிவு செய்தார். இப்போ தற்பொழுது இதே போல் வாக்குப்பதிவு செய்து வருகிறார்கள். என்ன ராஜேஷ், இப்போ மணி 9 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ புதுச்சேரியை பார்த்தோம்னா 12% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2 தொகுதிகளை பார்த்தோம். ஆனால் அங்கே வாக்குப்பதிவு சதவீதம் இந்த அளவுக்கு இல்லை இல்லையா? 4.5 அந்த அளவில் தான் இருந்தது. ஆனால் புதுச்சேரியில் 12% இருக்குது. இப்போ இனி நேரம் ஆக ஆக வேகம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எப்படி? நிச்சயமா சார். இப்போ காலையிலேயே கொஞ்சம் நம்ம ஆட்கள் உடனே போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, இது காலை உணவு நேரம் வேற இல்லை. காலை உணவு முடிச்சுட்டு போகலாம்னு கூட நினைப்பாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கிறதா காலைல கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்ததாக போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே அந்த டாபிக் கூட பேசிகிட்டு இருந்தோம். சென்னையில் தான் வாக்குப்பதிவு கம்மியாக இருக்கணும். இப்போ 2019 நிலவரப்படி நம்ம பார்க்கும்போது சார், 2019 தமிழ்நாட்டிலே அதிகமாக ஓட்டுப்பதிவு ஆன தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது தர்மபுரி தொகுதி 80.49, 80% ஓட்டு. இப்போ கார்த்தி சொன்னது டேலியாகுது பாரு. ஊரக பகுதியில் மக்கள் வந்து பெருவாரியாக வந்து வீச்சா வாக்களிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே எங்க கம்மி அப்படின்னா சென்னையில், அதுலயும் குறிப்பா தென் சென்னை எவ்வளவு பார்த்தீங்கன்னா வெறும் 56%. 60% கூட வரல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட வரல. வெறும் 56%. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் 2019 73, கிட்டத்தட்ட 73%. அதுல தர்மபுரி 80%. தென் சென்னை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 56%. அது சராசரிக்கு மேல, இது சராசரிக்கும் கீழே அப்படி இருக்கு. அதுல வந்து குறைந்தபட்சமா சட்டமன்ற தொகுதி அளவுல எங்க 2019 பார்த்தோம்னா மயிலாப்பூர் தொகுதியில வெறும் 54%, சோழிங்கநல்லூர்ல வெறும் 55%, தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில 56%, சைதாப்பேட்டையிலும் 56, துறைமுகம் தொகுதியில 56.99 இப்படிதான் இருக்கு. இதுல பெரும்பாலான சட்டமன்ற தொகுதி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தான் வருது. எது? மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை. தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்காளர்களுக்கு யாரெல்லாம் இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், சமூக வலைத்தளங்கள் ஆக்டிவா இருக்கிறாங்களோ, ஆக்டிவா இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் வாக்குப்பதிவு குறைவா தான் நடக்குது. இவெல்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் பயங்கரமா கருத்து சொல்றாங்களா, அவங்க தான் ஓட்டு போட வர மாட்டாங்க. சென்னையில் வந்து சார், ஆனால் நம்ம வந்து ஒரு 1.5 1.5 கோடி பேர் வந்து இருக்கிறதா சொல்றோம். ஆனால் சென்னையினுடைய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 49 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் வெளியூர் ஆட்கள் அதிகமாக. அதே ஒரு முக்கியமான ஃபேக்டர். ரெண்டாவது, சோழிங்கநல்லூர்ல ஓட்டு குறையுது அப்படின்னா ஐடி பீப்புள்ஸ் நிறைய இருக்கிறதாவும், அவங்க வந்து இது ஒரு விடுமுறை நாளா கருதி போயிடுறாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் லீவு இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நிறைய வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடிய நபர்கள், தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளிநாடுகள்ல பணியாற்றக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா அமெரிக்காவில் அவங்க வர்றது. இப்ப மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரையில கூட அங்க இருந்து ஒரு நண்பர் பேசும்போது அந்த கருத்தை சொன்னார். அந்த ஒரு பார்த்த சாரதி கோயிலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த பக்கம் இருக்கிறவங்கள பலர் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க, அவங்க வாக்களிக்கிறதுக்கெல்லாம் கூட வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொன்னாங்க. அதே மாதிரி சைதாப்பேட்டை தொகுதியிலையும் வெறும் 56% பேர் தான் ஓட் போட்டிருக்காங்க. தென் சென்னை தொகுதி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த 3 எலெக்ஷன் 2009, 2014, 2019 எடுத்து பார்த்தீங்கன்னா சராசரியா தமிழ்நாட்டிலேயே அவங்க தான் கம்மிங்கிற லெவல்ல இருக்கு. தென் சென்னை தொகுதி ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா தருமபுரி அதிகமா பதிவு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் ராஜேஷ்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.